பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத் தூமணியே எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவலாவிய நிர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத்து அருள்வாயே. நிதியே நித்தியமே என் நினைவேனர் பொருளாயோய் கதியே சொற்பரவேலே கருவூரிற் பெருமாளே. முருகாசரணம். சிவபெருமானுக்கு எவ்வாறு பன்னிரு திருமுறைகள் உள்ளதோ அதே போல முருகப்பெருமானுக்கும் பன்னிரு திருமுறைகள் உள்ளது. முருகப்பெருமானுடைய பன்னிரு திருமுறைகளை நமக்கு அழகாக தொகுத்து கொடுத்தவர் இன்று நாம் திருப்புகழ் பாட காரணமாக இருந்த தணிகைமணி டாக்டர் வாசு செங்கல்வராய பிள்ளை அவர்கள்தான். அவர்கள் இயற்றிய பன்னிரு திருமுறைகளில் 12ஆம் திருமுறையான செய் தொண்டர் புராணம் பற்றி நாம் பல தகவல்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையிலே 12ஆம் திருமுறையை இயற்றியவர் முருகப்பெருமானுடைய 12ஆம் திருமுறையை இயற்றியவர், அதாவது செய் தொண்டர் புராணம் என்று பெயர். இந்த 12ஆம் திருமுறைக்கு எப்படி சிவபெருமானுக்கு 12ஆம் திருமுறையாக பெரிய புராணம் படிக்கிறோமோ அதே போலவே முருகப்பெருமானுடைய 12ஆம் திருமுறைக்கு செய் தொண்டர் புராணம் என்று பெயர். இந்த செய் தொண்டர் புராணத்தை தேனூர் வரகவி சொக்கலிங்கனார் இயற்றி நமக்கு அழகாக கொடுத்திருக்கிறார். அந்த வகையிலே முருகவேல் 12ஆம் திருமுறையான செய் தொண்டர் புராணத்தை நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம். ஒவ்வொரு அடியார்களை பற்றியும் ஒரு சிறப்பான தகவலை நம்ம வீடியோ மூலமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி நம்ம முருகப்பெருமானுடைய அடியார்களை இன்று நாம் செவி குளிர கேட்பதற்கு அழகாக நமக்கு ஒரு புத்தகத்தை பதிப்பித்து கொடுத்த சித்தாந்த ரத்தினம் சிவதனுஷ் ஐயா அவர்களுக்கு நம்முடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைப்பிற்குள் நாம் செல்லவிருக்கிறோம். அகத்திய மாமுனிவரை பற்றி தான் நாம் இன்று சிந்திக்கவிருக்கிறோம். அதற்கு முன்பாக நாம் சிறு தகவலை பார்த்து விட்டு வந்து விடலாம். ஏன்னா சிவபெருமானுக்கு எவ்வாறு சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகை என்னும் பதிகத்தை பாடி கொடுத்தாரோ, அடியார்களுடைய அந்த அற்புதமான தொகையை, அந்த திருத்தொண்ட தொகை அப்படின்னு நாம படிக்கிறோம். அதே போல முருகப்பெருமானுக்கும் தேனூர் வரகவி வேசே சொக்கலிங்கனார் அருளிய செய் தொண்ட தொகை அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அதுவும் எப்படி அப்படின்னா, இப்போ தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன்னு ஆரம்பிக்கிறது போலவே இங்கே செந்தில் வாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன்னு ஆரம்பிச்சிருக்கிறார். செந்தில் வாழ் அந்தனர் இங்கே இவர்கள் திரிசுதந்திரர்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறார்கள். முருகப்பெருமான் 2000 அந்தணர்களை தனக்காக வைத்துக் கொண்டாராம். அந்த 2000ல் ஒருவராக முருகப்பெருமானும் இருப்பதாக ஒரு வரலாறு உண்டு. அப்படி அந்த அந்தணர்களை தொட்டு நம்முடைய அந்த செய்தொண்ட தொகை அப்படிங்கிற தொகையில் நமக்கு தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன்னு ஆரம்பிப்பாங்க. அதே போல ஒவ்வொரு பாடல்கள்லயும் சுவாமியுடைய திருவாரூர் தலத்தை பத்தி பாடியிருப்பாங்க. இங்கே செந்தில் வாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன்னு ஆரம்பிப்பாங்க. திருத்தணிகை அம்மானுக்காலேன்னு தான் இந்த பாடல் முடியும். அப்படி ஒரு அழகான செய்தொண்ட தொகையை நமக்கு அருளி இருக்கிறார் சொக்கலிங்கனார். செந்தில் வாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் தென்மலைய முனிவர்க்கும் பகீரதற்கும் அடியேன் கந்தவேட்கினிய முசுகுந்தனார் கடியேன் கருதுடுப்பூர் நாகனார் அடியார்க்கும் அடியேன் அந்தமிழ் சீர் நக்கீரர் அடியார்க்கும் அடியேன் அருளார் நல்லிய கோடர் ஔவையார் கடியேன் எந்திபிரான் சேந்தனார் அடியார்க்கும் அடியேன் எம்மான் என் திருத்தணிகை அம்மானு காலே என்று ஒரு அழகான பாடல் நமக்கு தொடங்குகிறது. இதில் செந்தில் வாழ் அந்தனரை பற்றி நாம் முன்னமே பார்த்திருக்கிறோம். அதை ஒட்டி இன்று தென்மலைய முனிவர்க்கும் பகீரதற்கும் அடியேன், தென்மலைய முனிவர் இங்கே அகத்தியர் நமக்கு இன்னைக்கு பார்க்கவிருக்கிறோம். அகத்தியரை பற்றி நாம் சிந்திக்கவிருக்கிறோம். அகத்தியரை பத்தி பேசுவதற்கு நம்மால் இயன்றவரை முயற்சி செய்யலாம். காரணம் என்ன அப்படின்னா, அகத்தியர் ஒரு மாபெரும் சமுத்திரம் போன்றவர். அவரை பற்றி பேச வேண்டும் அப்படின்னா நமக்கு அந்த தகுதி இருக்க வேண்டும். காரணம், முனிவர்களிலே முதன்மையானவர் அகத்திய மாமுனி. இந்த அகத்திய முனிவர் யார்? அகத்திய முனிவருடைய பெருமைகள் என்ன? முருகப்பெருமானுக்கும் அகத்தியருக்கும் உள்ள தொடர்பு என்ன? இப்படி பல தகவல்களை இன்று நாம் சிந்திக்கவிருக்கிறோம். முதன்மையாக இந்த அகத்திய முனிவர் எவ்வாறு தோன்றினார் அப்படின்னா பல வரலாறுகள் உண்டு. ஏன்னா அகத்தியரை தமிழகத்திற்குள் மட்டும் அடக்கி விட முடியாது. உலகெல்லாம் அவருக்கு பல்வேறு இடங்களில் பல்வேறு வகையான வரலாற்று கூற்றுகளை வைத்து வழிபாடுகள் அப்படிங்கிறது செய்யப்படுது.
உலகம் முழுக்க அவருடைய வழிபாடுகள் உண்டு. சமணர்கள் கூட அகத்தியரை வழிபட்டதாக ஒரு தகவல்கள் உண்டு. அப்படி இருக்கும்போது அகத்திய மாமுனிவரை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்றால் பல தகவல்களை நாம் சேகரிக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும்போது நம்முடைய தமிழ் வரலாற்றின்படி அகத்திய மாமுனி கும்பத்திலிருந்து வெளிவந்தவர். அதனால் அவரை கும்பமுனி என்றும் நாம அழைக்கிறோம். குருமுனி என்றும் அழைப்பார்கள். இந்த அகத்திய முனிவர் அவருடைய சிறப்பை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு சமயம் என்ன ஆகுது, இமயமலையில் பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் திருமணம் நடக்க இருக்கிறது. அந்த திருமணத்திற்கு உலகத்தில் உள்ள அத்தனை தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் மகா ஞானிகளும் எல்லாருமே கைலாயத்துக்கு போயிட்டாங்க. அப்ப எல்லாருமே கைலாயத்துக்கு வர்றதுக்குள்ள இந்த கைலாயம், இந்த வட திசை என்ன ஆகுது, தாழ்வா போயிடுச்சு, தென் திசை உயர்வாகிடுச்சு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அப்ப ஒட்டுமொத்த பேரும் அங்க இருக்கிறதால அங்க பாரம் அதிகமாயிடுச்சா அப்படின்னா நம்ம அப்படி எடுத்துக்க கூடாது. ஒட்டுமொத்த சக்தியும் அங்கு திரண்டு நின்றதால் இந்த தென்மலையானது, இந்த தென் திசையானது சற்று மேலே உயர்ந்தது. இதனால் இந்த உலகமானது சமநிலையை இழந்தது. இந்த உலகம் சமநிலையை அடைய வேண்டும் என்றால் அங்கே கூடியிருந்த ஞானியர்களில் யாரேனும் ஒருவர் தென் திசைக்கு வர வேண்டும். அப்படி யாராவது போவாங்களா அப்படின்னா அங்கே எல்லாருக்கும் பார்வதி பரமேஸ்வரனுடைய திருமணத்தை பார்க்க வேண்டும் என்பதுதான் பெரிய ஆர்வமாக இருந்தது. இப்ப சுவாமி பார்க்கிறார், சிவபெருமான் பார்க்கிறார், ஒருத்தரை கூப்பிட்டு நீங்க தென் திசைக்கு போங்க, அப்ப இந்த பூமியானது சமநிலை அடைந்து விடும் அப்படிங்கிறார். அந்த ஒருவர் தான் அகத்திய மாமுனி. அங்கே வடதிசையில் குவிந்துள்ள அத்தனை மாபெரும் ஞானிகள் சக்திகள் கொண்ட அத்தனை தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் அனைவருக்கும் இந்த அகத்திய மாமுனி ஒருவராக நின்று தென் திசையில் நின்று சமநிலையாக்கினார் அப்படின்னா அப்ப இந்த அகத்தியருக்குரிய பெருமைகளை நாம் சிந்திக்க வேண்டும். அத்தகைய பெருமை மிகுந்தவர் அகத்திய மாமுனி. இவர் 4 யுகங்களை கண்டதாக வரலாறுகள் உண்டு. 4 யுகத்திலும் இவருடைய வரலாறுகள் நாம பார்க்கிறோம். அதே போல இந்த கலியுகத்திலும் சிரஞ்சீவியாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் அகத்தியரை வழிபடக்கூடிய அடியார்களுடைய கருத்துக்கள். ஏன்னா அவருக்கு மரணமே கிடையாது, அவர் சிரஞ்சீவி என்கின்றனர். அப்படி இருக்கும்போது இங்கே சுவாமி, அதாவது அகத்தியர் வடதிசையிலிருந்து தென் திசைக்கு வருகிறார். அப்படி தென் திசைக்கு வரும்போது ஈசன் அகத்தியரிடம் சொல்றார், நீரும் உன்னுடைய மனைவியும் தென் திசை நோக்கி போய் அங்கே இந்த கைலை, அதாவது வடபகுதியை சமநிலை அடையும்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார். அதே போல அகத்தியரும் அவருடைய மனைவியான லோகமுத்திரை என்பவரும் அங்கிருந்து கிளம்பி தென் திசைக்கு வருகிறார்கள். அப்படி வர்றதுக்கு முன்னாடி அகத்தியர் சிவபெருமானிடத்தில் கேட்கிறார், இறைவா, எல்லாரும் உங்களுடைய திருமணத்தை காண இங்கே கூடி இருக்கிறார்கள், நான் மட்டும் தங்களுடைய திருமணம் காணாமல் செல்ல நான் என்ன தவறு செய்தேன், என் கண்கள் என்ன பாவம் செய்தன என்று அகத்தியர் கேட்கிறார். சிவபெருமான் சொல்றார், அகத்தியா, நீ தென்னாடடைந்து பொதியமலை சேரும் நேரம் அங்கேயே எமது திருமண கோலம் காட்டியருள்வோம் என்றார். அது மட்டுமா, நீ எங்கெல்லாம் நினைக்கிறாயோ அங்கெல்லாம் உன் முன்பு திருமண கோலத்தில் அம்மையப்பராக நான் காட்சி தருவேன் என்று அகத்தியருக்கு அருளாசி செய்கிறார் சிவபெருமான். அப்படியாக சிவபெருமானுடைய அந்த அருளை பெற்றுக்கொண்டு நம்முடைய அகத்திய மாமுனி தென் திசை நோக்கி வருகிறார். ஒரு சிலர் கூறும் தகவலின்படி அகத்தியர் இங்கே காசிக்கு செல்கிறார். முதலில் காசிக்கு செல்லும் போது அங்கு இருக்கக்கூடிய பண்டிதர்கள், ஞானிகள், மகான்கள் அகத்தியரை கண்டுகொள்ளவில்லை. இவர் என்ன செய்யறார், சிவபெருமான பார்க்கிறார். சிவபெருமான் புரிஞ்சுக்கிட்டார், இங்க வா அப்படின்னு கூப்பிடுறார். அங்கே போனதுக்கு அப்புறம், உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு சுவடியை சிவபெருமான் கொடுத்ததாகவும் அந்த சுவடியை அகத்திய மாமுனி படித்து பார்த்து இது அமிழ்தம் அமிழ்தம் என்று கூறியதாகவும் அந்த அமிழ்தம் என்ற அற்புத வார்த்தை தான் தமிழ் என்றதாகவும் ஒரு சிலர் கூறுவார்கள். ஏன்னா அமிழ்து 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 என்று நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் தமிழ் வந்துவிடும். அமிழ்து 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 என்று கூறி பாருங்கள், அதுவே தமிழ். தமிழுக்கு அமுதென்று பேர். அப்படி சிவபெருமான் அந்த தமிழை அகத்தியருக்கு காட்டி அருளுகிறார்.
அகத்தியர் கேட்கிறார், இறைவா, இந்த தமிழை நான் எவ்வாறு பயின்று கொள்வது, எவ்வாறு கத்துக்கிறது இந்த தமிழை அப்படின்னு கேட்கும்போது சிவபெருமான் சொல்றார், முருகவேல், அதாவது குழந்தைவேல் முருகன் பாலடைந்து இந்த தமிழை முருகனிடம் அறிந்து கொள்ளுமாறு கூறுகிறார். முருகப்பெருமான் தான் தமிழ், தமிழ்தான் முருகப்பெருமான், முருகப்பெருமான் இருக்கும் இடத்தில் தமிழ் இருக்கும், தமிழுக்கு தலைவனாம் முருகனிடத்தில் இந்த அற்புத மொழியை நீ பயின்று அந்த தமிழை வளர்ப்பாயாக என்று சிவபெருமான் அகத்தியருக்கு அருளாசி செய்து அனுப்பி வைக்கிறார். சிவபெருமானுடைய ஆணைப்படியே அகத்தியர் தென்திசை நோக்கி வருகிறார். அவ்வாறாக வந்து கொண்டிருக்கும் போது இந்த விந்திய மலையை பார்க்கிறார். இந்த விந்திய மலையானது வானுயர்ந்து நிற்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த விந்திய மலைக்கு ஒரு ஆணவம் ஏற்பட்டது. தன்னை காட்டிலும் உயர்ந்த மலை இப்போ உலகில் இல்லை என்ற ஆணவம். அதனால் அந்த விந்திய மலையானது மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டே போனதாம், வானுயர்ந்து நின்றதாம். இதனால் பூ உலகில் சமநிலை இழக்க நேரிட்டது. இதை கண்ட மாமுனிவரான அகத்திய முனி விந்திய மலையிடம் அறிவுரை சொல்கிறார், உன்னுடைய ஆணவத்தை இறக்கு அப்படின்னு. ஆனால் விந்திய மலையோ, நீ என்னை கடந்து செல்ல வேண்டுமாயின் என்னை வணங்கு என்றதாம். இப்படியாக ஒரு சிலர் தரப்பினரும் ஒரு சிலர் அகத்திய மாமுனிவரிடம் பயந்து விந்திய மலை அடங்கியதாகவும் கூறுகின்றனர். அந்த விந்திய மலையை கண்டு அகத்தியர் கோபமுற்று அந்த விந்திய மலையை அழுத்துகிறாராம். தன்னுடைய கரம் வைத்து ஒரு அழுத்தவே அந்த விந்திய மலையானது அப்படியே சரிந்து விழுந்ததாம், கீழே இறங்கியதாம். அதன் பிறகு அந்த விந்திய மலையானது உயரவே இல்லை. அந்த விந்திய மலையின் ஆணவத்தை அடக்கி இந்த மாமுனிவரான அகத்தியர் தென்திசை நோக்கி புறப்பட்டு கொண்டிருந்தாராம். அப்படியாக ஒரு சிறப்பு வரலாறு அகத்தியருக்கு உண்டு. அத்தகைய சிறப்பு தன்மை பெற்றவர் அகத்தியர். அப்போது வந்து கொண்டே இருக்கிறார், பொதிகை மலையை அடைகிறார். சுவாமி சொன்னபடி பொதிகை மலை அடைந்ததும் அவருக்கு அந்த திருக்காட்சி அருளினார். அகத்திய மாமுனிக்கு அகத்தீசர் அப்படிங்கிற பெயரும் உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, அகத்தியர் எப்போதெல்லாம் இறைவனை அகத்திற்குள் நினைக்கிறாரோ அப்போதெல்லாம் சுவாமி தன்னுடைய உமையம்மையோடு அங்கே ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுப்பாராம், திருமண கோலத்தில் காட்சி கொடுப்பாராம். எப்படி நினைத்தாலும் அப்படியாகவே காட்சி அருள்வாராம். அப்படி அந்த அற்புதமான தரிசனத்தை அகத்திற்குள்ளே கண்டதினால் இவருக்கு அகத்தீசர் அப்படிங்கிற பெயரும் உண்டு. இது மட்டுமா அப்படின்னா, ஒரு சமயம் தேவர்களுக்கு அசுரர்களால ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுது. அசுரர்கள் என்ன செய்யறாங்க, சமுத்திரத்திற்குள்ளே ஒளிந்து கொண்டு தேவர்களை தாக்குகிறார்கள். அப்போ இந்த தாக்கத்தை தேவர்களால் தாங்கி பிடிக்க முடியவில்லை. ஏன்னா அசுரர்கள் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. அவர்கள் தாக்கிவிட்டு மீண்டும் சமுத்திரத்திற்குள்ளே போயிடுவாங்க. இவ்வாறாக இருக்கும் போது தேவர்களுடைய தலைவனான தேவேந்திரன் அகத்தியரை வரவழைக்கிறார். அகத்திய மாமுனி என்ன செய்யறாராம், இங்கே அசுரர்களுக்கு தஞ்சம் கொடுத்ததால் இந்த சமுத்திரமும் தவறு செய்தது. அதனால் இந்த சமுத்திரமான இந்த நெடுங்கடலை அப்படியே உண்டு விடுகிறாராம் அகத்திய முனிவர். அதன் பிறகு அசுரர்கள் அங்கே அகப்படுகின்றனர். பின்பு மீண்டும் தேவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த நெடுங்கடலை மீண்டும் அகத்திய மாமுனிவர் இப்பூ உலகிற்கு தந்தருளினார் அப்படிங்கிற வரலாறும் உண்டு. இப்படியாக பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் அகத்திய மாமுனி நடத்தி கொண்டே இருக்கிறார். அங்கிருந்து அகத்தியர் பல தலங்களுக்கும் செல்கிறார். மதுரைக்கு வருகிறார். முத்தமிழ் மதுரையை முனிவன் நோக்கி வர பேரிகையும் முழவும் முழங்கினவான். செய்தி அறிந்த மன்னவன் யானை படையோடு அமைச்சர் புடைசூழ முனிவரை எதிர்கொண்டு அழைத்தாராம். அதில் செய்தொண்டர் புராணத்தில் நமக்கு அழகாக குறிப்பிடுகிறார், அழகனே வருக, ஐயரே வருக, அகத்திய முனிவகர வருக, படிப்புகழ் பெரியேர் வருக என்றிறைஞ்சி பாண்டிய முதல் பலபேரும் என்று செய்தொண்டர் புராணம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அவ்வாறாக இன்முகத்தோடு இந்த முனிவரை அவர் வரவேற்கிறார். அங்கே வந்து மதுரை மீனாட்சியையும் சொக்கநாதரையும் வழிபட்ட பின்பு அங்கே நடுநாயகமாக விளங்கக்கூடிய குமார கடவுளாம் ஆறுமுக கடவுளை வணங்கி மீன் கொடி உடைய பாண்டியனின் மாளிகையை அடைந்து அங்கே விருந்துண்கிறார் முனிவர். பிறகு அங்கிருந்து அரஹர வேல்மயில் துணை என்று திருவாய் மலர மதுரை மாநகரை விட்டு நீங்கினார். பின்பு சோழ நாடு அடைந்து பன்னிருகரத்து பரமன் வாழும் பல தலங்களுக்கும் சென்று இறைவனை வணங்குகிறார். முருகப்பெருமான் எங்கெல்லாம் குடிகொண்டிருக்கிறாரோ அங்கெல்லாம் சென்று இந்த அகத்திய மாமுனி முருகப்பெருமானை வழிபாடுகள் செய்து
பின்பு திருத்தணிகை வந்து அடைகிறார். இங்கே திருத்தணிகையில் அவர் ஓராண்டு தவம் செய்கிறாராம். தவம் செய்த பிறகு முருகப்பெருமான் அந்த தவத்திற்கு மெச்சி அகத்தியருக்கு திருக்காட்சி தந்து, அப்பனே உன் தவம் கண்டு மகிழ்ந்தோம், என்ன வரம் வேண்டும் என்றாராம். துளக்கு வரும் இயலிசை நாடக என்ற இத்தொழில் உலகில் தமிழின் தொகையும் பஞ்ச இலக்கணமும் கணிதமும் மற்றவும் நாமேற்கு இனிது அருளி. அதாவது முத்தமிழும் 5 இலக்கணமும் கணிதமும் கற்பித்திடல் வேண்டும் என்றாராம் குருமுனிவர். அவர் கேட்ட வரமும் தந்து, மேலும் உனக்கு 2 நிலத்தின் உயிர்கட்கெல்லாம் வினை தீர்க்கும் மூலிகையின் விவரம் பற்றியும் அருளினோம் என்றானாம் முருகப்பெருமான். முருகப்பெருமான் எப்போதும் நாம் எதை கேட்கிறோமோ அதைவிட அதிகமாக அருளுபவன் அல்லவா? அதனால முனிவர் கேட்ட வரத்திற்கும் மேலான வரங்களையெல்லாம் அந்த குருமுனியாம் அகத்திய மாமுனிக்கு வழங்கியவர் முருகப்பெருமான். முருகப்பெருமானின் அருளினால் அகத்தியர் முதலாக தமிழுக்கு இலக்கணம் வகுத்து அதை முதல் தமிழ் சங்கத்தில் அரங்கேற்றினார். அந்த தமிழ் சங்கத்திற்கு முருகப்பெருமானே தலைவனாகவும் இருந்து தமிழ் இலக்கணங்களை அரங்கேற்றினார் என்பது வரலாறு. அத்தகைய சிறப்பு பெற்றவர் நம்முடைய அகத்திய மாமுனி. அகத்தியருக்கு 12 சீடர்கள். தொல்காப்பியர், அலங்கோட்டாச்சன், துராலிங்கன், செம்பூட்சே, வையாபிகள், வாய்ப்பியன், பனம்பாரணர், கழாரம்பன், அவிநயன், காக்கைப்பாடினி, நற்றத்தன், வாமனன், இப்படியாக 12 சீடர்கள் அகத்தியருக்கு உண்டு. இதை தவிர 16,000 சீடர்களும் தனித்துவமாக இருந்தார்கள் என்று ஒரு வரலாறும் கூறுகிறது. இப்படியாக அகத்தியர் பல அற்புதங்களையும் இந்த தமிழுக்கு பல தொண்டுகளையும் செய்திருக்கிறார். அகத்திய மாமுனி வழங்கிய அந்த தமிழ் இலக்கணம் அகத்தியம் என்ற பெயரினால் அழைக்கப்பட்டது. அவர் இயற்றிய அந்த அகத்தியம் என்னும் நூல் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனாலும் முருகப்பெருமானுடைய சீடரான அகத்தியருக்கு முதல் சீடராக இருந்த தொல்காப்பியர் இயற்றிய பல நூல்களில், பல குறிப்புகளில் அகத்தியரை பற்றியும் அகத்தியர் இயற்றிய அகத்தியம் என்னும் நூலை பற்றியும் பல தகவல்கள் உண்டு. தொல்காப்பியர் 2ஆம் தமிழ்ச்சங்கத்தில், அதாவது முதல் தமிழ்ச்சங்கம், இடை தமிழ்ச்சங்கம், கடை தமிழ்ச்சங்கம் என்று 3 தமிழ்ச்சங்கங்கள் உண்டு. அதில் 2ஆம் தமிழ்ச்சங்கத்தில் வாழ்ந்தவர் தொல்காப்பியர். தொல்காப்பியருடைய தமிழ்ச்சங்கம், அந்த தொல்காப்பியருடைய இலக்கணம் நமக்கு உண்டு. அகத்தியருடைய அகத்தியம் எனும் நூல் நமக்கு இல்லை. அதன் பொருட்டே தொல்காப்பியருடைய நூல் முதன்மையாக நாம பார்க்கிறோம். இப்படியாக அகத்திய மாமுனிவர் பல தொண்டுகளை இந்த தமிழுக்கும் அற்புதமாக செய்திருக்கிறார். முருகப்பெருமானுடைய திருவருளினால் அகத்திய மாமுனி அட்டமா சித்திகளை பயின்றிருக்கிறார். அதே போல கணிதவியல் பயின்றிருக்கிறார், மருத்துவம் பயின்றிருக்கிறார். இவர் செய்யாத செயல்களே இல்லை எனலாம். அப்படிப்பட்ட அருட்பெரும் செயல்களை செய்தவர் நம்முடைய அகத்திய மாமுனி. அகத்தியரால் தான் நமக்கு காவிரி என்னும் புண்ணிய நதி கிடைத்ததாகவும் வரலாறுகள் உண்டு. முன்னிருந்து 12 மாணாக்கர் போற்ற மூதலத்திற்கேனை நலம் இனிதில் ஆட்சி பொன்னி எனும் புனித காவிரியை இந்த பூதலத்திற்கு இனி தருளி என்று செய்தொண்டர் புராணம் நமக்கு அழகாக குறிப்பிடுகிறது. அவ்வாறு இந்த அகத்திய முனிவரின் பெருமைகள் பல. தென் திசையை நோக்கி ராவணன் வரும்போது, இந்த தென் திசைக்குள் நீ செல்ல வேண்டும் என்றால் என்னை வெற்றி கொள்ள வேண்டும் என்று அகத்தியர் கூறினாராம். அதன்படி அகத்தியருக்கும் ராவணனுக்கும் அதாவது வீணையில் போட்டி ஏற்பட்டது. வீணை மீட்டி பாடல் பாடுவதில் யார் வல்லவர் என்ற போட்டி. ஏன்னா ராவணன் வீணை கொடியுடையவன், வீணையை தன்னுடைய கொடியிலே வைத்திருப்பவன். வீணை மீட்டி பாடல் பாடுவதில் அவனுக்கு நிகர் எவரும் இல்லை என்ற செருக்கள் இருந்தான். அப்போது அகத்தியருக்கும் அவருக்கும் போட்டி ஏற்பட்டது. அந்த போட்டியில் அகத்தியர் பாடுகிறார். அவர் பாடும் பொருட்டு அங்கிருந்த பெரிய பாறை உருகி மீண்டும் கல்லானதாம். அவ்வாறு உருகும் போது ராவணனுடைய அந்த வீணையானது அந்த கல்லிலே மாட்டிக்கொண்டது. அதன் பிறகு ராவணன் தன்னுடைய தவறை உணர்ந்து தென் திசை மீது படையெடுக்காமல் திரும்பி சென்று விட்டான் என்ற வரலாறையும் நாம் பார்க்கிறோம். இப்படியாக அகத்தியருக்கு பல சிறப்புகள் உண்டு. முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெற்றவர் அகத்தியர். முருகப்பெருமானிடத்தில் நேரடியாக தமிழ் பயின்ற ஒரு சீடர் அப்படின்னா அகத்தியர் தான். அகத்தியருக்கு பிறகு அகத்தியருக்கு ஒரு குரு அப்படின்னா முருகப்பெருமான் தான். மற்ற முனிவர்களுக்கெல்லாம் குருவாக இருந்திருக்கிறார்.
ஆனால் மற்ற முனிவர்களுக்கு முருகப்பெருமானே நேரடியாக வந்து உபதேசம் செய்யவில்லை. அகத்தியருக்கு மட்டும்தான் முருகப்பெருமானே நேரடியாக வந்து உபதேசம் செய்திருக்கிறார். தமிழை போதித்திருக்கிறார், மருத்துவத்தை போதித்திருக்கிறார், கலைகளை போதித்தருளி இருக்கிறார், கணிதவியலை போதித்தருளி இருக்கிறார். இப்படி பல விஷயங்களை முருகப்பெருமானே அகத்தியருக்கு அருளி இருக்கிறார். அவ்வாறாக இன்று செய்தொண்டர் புராணத்தில் முதலில் நம்ம அகத்தியரை பற்றி பார்த்திருக்கிறோம். பிறகு ஒவ்வொரு அடியார்களை பற்றியும் சுவாரஸ்யமான தகவல்களோடு பார்க்கவிருக்கிறோம். தமிழும் முருகப்பெருமானும் ஒன்றே என்ற தத்துவத்தை இவ்வுலகிற்கு காட்டியவர் அகத்தியராதலால் முருகப்பெருமானின் முதல் அடியாராக அகத்தியர் புராணம், அகத்தியரை பற்றிய வரலாறு இங்கே சிறப்பாக அமைந்திருக்கிறது. பதிவை தொடர்ந்து பார்த்ததற்கு நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.